வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுறேன். சம்மருக்கு ஒரே ஒரு மூலிகையை வச்சுட்டு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலிகை வந்து வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து சம்மர் டைம்ல நம்ம மோஸ்ட்லி எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ரெகுலரா இன்டேக் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்கின் கேருக்கு வெட்டிவேர் எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்கின் கேருக்கு பொதுவாக வந்து நம்ம டோனர் அதிகமாக இப்போ நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்ல டோனர் யூஸ் பண்றோம். ஆனால் வெட்டிவேர் வந்து டோனர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 100 கிராம் வந்து வெட்டிவேர் வந்து நைட்ல ஒரு பாத்திரத்துல போட்டு ஊற வச்சிடுங்க. மார்னிங் எழுந்து இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரெகுலரா நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு டோனர் மாதிரி அழகா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நைட்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வெளியே போயிட்டு வரோம், வெயில் அதிகமா இருக்கு, உடனே நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்க ஒரு ஐஸ் டியூப் ட்ரேல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஐஸ் டியூப்ஸை வந்து எடுத்து நீங்க ஜென்டலா ஒரு ஃபேஸ்க்கு வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுக்கறது கூட உங்களோட ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. இப்படி ஒரு பேக் மாதிரி வெட்டிவேரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வெட்டிவேர் வந்து பவுடர் மாதிரி நிறைய சித்தா ஃபார்மசியில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு ரோஸ் வாட்டர் இல்லைன்னா உங்களுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நைட் டைம்ல நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வெட்டிவேர் வந்து இப்போ ஒரு 500 ml வந்து கோகோனட் ஆயிலா இருக்கலாம், இல்ல வந்து பாதாம் எண்ணெயா இருக்கலாம். இதுல வந்து ஒரு 500 mlக்கு வந்து நீங்க ஒரு 50 கிராம் அளவுக்கு வெட்டிவேர் வந்து போட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஒரு சன்லைட்ல ஒரு 2-3 டேஸ் வச்சு நீங்க எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த ஆயில்ல ரெகுலரா நைட் டைம்ல மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 டிராப்ஸ் வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு ஜென்டலா ஃபேஸ்க்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கலாம். அது போக பாடி ஃபுல்லா ஒரு ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்டல் ஒரு மசாஜ் கொடுத்துட்டும் இந்த ஆயிலை நீங்க யூஸ் பண்ணிடலாம். சிம்பிள், ஒரே ஒரு மூலிகை தான், இத்தனை விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படிலாம் யூஸ் பண்றோமே, இதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் ஆயிலி ஸ்கின்ல இருக்கும், ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். பிளஸ் வந்து உங்களோட ஆக்னே ரிமூவ் ஆகும். உங்களோட ஸ்கின் போர்ஸ் வந்து ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்றது மூலமா உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து நல்லாவே மாறும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்பர்ன் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த வெட்டிவேரை இந்த மாதிரி முறைகள்ல நீங்க பயன்படுத்துறது மூலமா இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். ஈவன் ஸ்கின் டோன் இல்லாம அன்ஈவன் ஸ்கின் டோன் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அவங்க இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஹெர்பல் ரிலேட்டட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஏஜ்டு பர்சனா உங்களுக்கு லுக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீக்கிரமாவே மாறும். ஸ்கின் டோன் ரொம்ப இளமையா காமிக்கிறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இது வந்து நீங்க பெரியவங்க மட்டும் இல்ல, சின்னவங்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமா அந்த காலேஜ் கோயிங் நிறைய பேருக்கு இதை ரிப்பீட்டடா ஸ்கின் கேர் கேக்குறீங்க, அவங்க இதை யூஸ் பண்ணிட்டு இதனோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.